ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு லேடியை தான் கட்டுறாங்க. பார்த்தா நிறைய பணம் அது இதுன்னு கொடுத்துக்குறாங்க. அதாவது டூ ஃபேமிலியிலேருந்து உங்கள் ஃபேமிலியை பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக டவுரியாக 200 கோடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஓல்டு லேடியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்க பொண்ணு, என்னம்மா நீ அந்த லூ ஃபேமிலியை நீ மேரேஜ் பண்ணிக்க கொடுக்க போறியா? அவர் வந்து ரொம்ப சிக்கானவர், அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் என்னைய போய் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுக. அதுக்கு அந்த ஓல்டு லேடியே சொல்கிறாங்க, நீ வேற லூஸு, நான் உன்னைய போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா அதுக்கு தான் உன்னோட கசின் இருக்கால ஊமை பொண்ணு, அவளை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, மற்றபடி இந்த பணம்லாம் நம்மளுக்கு, அவள் போய் என்னமா பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே நிற்கிறா. இவ தான் நம்ம ஹீரோயின் சிசி. இதெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு கோவமாக இருக்குது. அம்மா பொண்ணு சேர்ந்து என் லைஃபே கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா? இந்த மேரேஜை நான் எப்படி பண்ணிக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ கால் டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுது. ஒன்று அந்த ஓல்டு லேடியும் திரும்பி பார்த்துட்டு, ஓ நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா, இனிமே அவளை சும்மா விடக்கூடாது, அவளை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓரா. பார்த்தா அவளை தேடிக்கிட்டு 2 பேரும் துரத்திக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் அங்கிட்டுங்கன்னு ஓடி ஒரு காட்டு பக்கம் ஒரு சின்ன பங்களா மாதிரி இருக்குது, அங்கே போய் நிற்கிறா. நம்ம ஹீரோயினும் ஒளிஞ்சு நிற்கும்போது அங்கே பார்க்குறா, ஒருத்தன் பார்த்தா அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அக்குப்பஞ்சர்லாம் தெரியும் போல இருக்குது. ஆனால் அவளும் வந்து தொட்டு பார்த்துட்டு, இவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கானே, இவனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்ட்டு அவள்கிட்ட உள்ள ஒரு மாத்திரை எடுத்து அவனுக்கு கொடுக்கலான்ட்டு அவளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோங்க லுயா. அதோட நம்ம ஹீரோயின் அந்த மாத்திரையை அவன் வாயில் வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் அவன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ ஆள் வந்துடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, சரி வர வழியில் ஆபத்துக்கு பாவல்னு சொல்லிட்டு அவள் உதட்டில் அப்படியே அந்த மாத்திரையை வச்சு அவனுக்கு அப்படியே கொடுக்குறா. அதோட நம்ம ஹீரோ அந்த மாத்திரையை அப்படியே சாப்பிட்றான் போல இருக்குது. ஒன்று அப்படியே ஏதோ சத்தம் கேட்டோட நம்ம ஹீரோயின் சரி சரி இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கலட்டி நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஷர்ட்டை அப்படி கலட்ட போகிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்தோன்னா டக்குன்னு கண்ணை எடுத்து அவன் நெத்தியில் வச்சு, யார் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பேச முடியாது, ஏன்டா அவள் தான் உண்மையாச்சே, இல்லை நான் ஒன்றும் பண்ணலை, நான் தான் உங்களை காப்பாற்றினேன், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவளை ஏதோ சைகை செயல சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ பார்த்தா 2 பேர் வராங்க. பார்த்தா அது அவங்க வந்து நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வந்து ஆள்க போல இருக்குது. நம்ம ஹீரோ சீக்கிரம் என்னை கொல்றதுக்காக ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் தப்பிக்கணும், நீ வந்து எனக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி என் மேலே ஏறிக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அவனும் கண்ணை வச்சு மிரட்ட வர வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினுமே வந்து அப்படியே வந்து படுத்துக்கிட்டு அப்படி கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தேடி வந்து ஆள்க பார்த்துட்டு, டே எங்கடா இவனை காணும்னு சொல்லிட்டு, இங்கே என்னடா ஒரு சீன் போய்கிட்டு இருக்குது, இதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு இன்னொருத்தன் சொன்னான், டே நமக்கு நிறைய வேலை இருக்குது, பேசாமல் இங்கேருந்து போயிடுவான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகும்போதே நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை எடுத்து அவங்க 2 பேருமே ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிவிட்டு அதோட எந்திரிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து சரி சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி போகிறா. நம்ம ஹீரோ கேட்குறான், அம்மா நீ எனக்கு ஒரு மெடிசன் கொடுத்தீல, அது நல்லா இருந்துச்சு, அந்த மெடிசன் எங்கே எனக்கு கொடு இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி அவனும் மிரட்டி கேட்க, நம்ம ஹீரோயின் இருக்கிற ஒரே ஒரு மாத்திரை தான் இருக்குது இந்தா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கையில் கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு டவுட்டு, இது உண்மையிலே மெடிசனா இல்லை பாய்சனா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இல்லை மெடிசன் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போனா நீ ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தீல அதே மாதிரி எனக்கு மறுபடியும் கொடு அப்படின்னு சொன்னால், பாவம் நம்ம ஹீரோயின் என்னடா இது வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவன் லிப்பில் வச்சு அவனுக்கு அது கொடுக்க, அவனும் அதை சாப்பிட்டு இப்போ பரவாயில்ல எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது, ஆமாம் நீ யார் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே இவனை பேச விட்டுக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீடியில் எடுத்து அவனை மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டு வர. ஆனால் நம்ம ஹீரோவும் அவளுக்காக ஒரு பென்டன் மாதிரி கொடுக்குறான். இது ரொம்ப காஸ்ட்லியான பென்டன், என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பென்டனை கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு டக்குன்னு நீடியில் எடுத்து அவன் கழுத்தில் குத்திரான். அதோட பாவம் நம்ம ஹீரோவும் கைகாலெலாம் அசைக்க முடியாமல் அவனை அப்படியே ஏதோ மதத்தை மாதிரி விழுந்துறான். உனக்கு தான் சாக்குன்னு நம்ம ஹீரோயின் அவன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அவனை ஏதோ 2 பீஸில் இருக்கிற மாதிரி அவனை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. நம்ம ஹீரோவும் கையை கட்டி அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே அங்கேயே கிடக்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு வர. அந்த பென்டன் விற்றா நிறைய காசு கிடைக்கும், இது நல்லதாக போச்சு, எங்கள் அம்மாவை தேடுறதுக்கு எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மேடம் உங்கள் அம்மா வந்து கடைசியாக லூ ஃபேமிலியில் அந்த கிராண்ட்மா தான் பார்த்துருக்காங்களாம், ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த லூ ஃபேமிலிக்கு தானே மேரேஜ் பண்ணி கொடுக்குறா இருந்தாங்க, அப்போனா பேசாமல் இவங்க கையில் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் அவளை தேடி வந்த ஆளுக்கு கையில் வேணும்னாலும் மாட்டிக்கிறா. அவனும் அவங்களையும் இவளை இழுத்துக்கிட்டு போயிடறாங்க நம்ம ஹீரோயினை.
அதோட இங்கே நம்ம ஹீரோவும் தேடிக்கிட்டு அவங்க அசிஸ்டண்ட் எல்லாரும் ஆட்களும் வந்திருக்காங்க. அப்போ தான் லூன்னு கூப்பிடும்போது பார்த்தா நம்ம ஹீரோ சவுண்ட் கொடுக்குறான், இங்கே தான் இருக்கேன்னு. பார்த்தா 2 பீஸில் கட்டி போட்டுருந்தோன்னே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடும். எல்லாரும் என்னை வேடிக்கை பார்க்குறீங்க, திரும்பிங்கடா திரும்பிட்டு ஒழுங்கா அவங்க கோட்டை கொடுங்கன்னு சொன்னோன்னா காட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் கேட்குறான், உங்களை யார் சார் இந்த மாதிரி கட்டி போட்டுவிட்டு இப்படி போனதுன்ட்டு தெரியல, ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி அந்த பொண்ணு யாரும் என்னன்னு அப்புறமா யோசிப்போம், இப்போமா இங்கேருந்து போகலான்னு இங்கேருந்து வராங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினே அதோட மேரேஜ் பண்ணி நம்மளோட ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவெல்லாம் யார் என்னன்னு தெரியல போல இருக்குது, அவங்க ஃபேஸெல்லாம் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது. அதோட மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் அதோட அந்த தலையில் உள்ள சாலெல்லாம் தூக்கி வீசிட்டு அங்கிட்டு இங்கிட்ட என்னடா ஏதாவது இருக்குமா கை காம்பிடுமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா ஒரு டோர் மாதிரி இருக்குது. அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா அங்கே உள்ள ஒரு பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பெயிண்டிங் பார்த்தோன்னா அவளுக்கு என்னமோ விசித்திரமாக இருக்குது. என்னடா இது விசித்திரமாக இருக்குது, சத்தமும் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னமோ உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதோட சாவி எங்கே இருக்குது, டோர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. பார்த்தா ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உள்ளே ஒரு சின்ன குடோன் மாதிரி ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே 2-3 பேரை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடான். வந்தவன் டக்குன்னு நீ எப்படி இந்த ரூமுக்குள்ளே வந்தவனை யார் வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். உன்னை யார் இங்கே வர சொன்னா, எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு நேற்று வந்தவ இவ தாண்டு ஞாபகம் வரல போல இருக்குது. நம்ம ஹீரோயினாலும் பேசவே முடியல. ஆனால் நீ தான் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்துக்கிறியா, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேனான்ட்டு. ஆமாம் என்னால் பேச முடியாதுன்னு சொன்னோன்னா உன்னை என்னது பேச முடியாத பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா, என்ன தைரியம் தான் 20 கோடி வாங்கிட்டு என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் டக்குன்னு நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இங்கே பாட்டிக்கு முடியலன்ட்டு நியூஸ் வருது. நம்ம ஹீரோவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு பாட்டியை பார்க்கறதுக்கு அவசரமாக அவங்க ரூமுக்கு வரான். நம்ம ஹீரோயினுமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரா. பார்த்தா அவங்க பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க. திடீர்னு பாட்டிக்கு பேச்சு மூச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள அசிஸ்டன்ட் சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு பாட்டிக்கு நல்லா தானே இருந்தாங்க, எப்படி ஆனாங்க அப்படின்னு அவனு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்ன நீ எதுக்கு இங்கே வந்து அவனை யார் வர சொன்னான்னு சொன்னோன்னா அவளும் டக்குன்னு அந்த அக்குப்பஞ்சரில் ஒரு பையை கட்டி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், எனக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ நீ என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அவங்க பாட்டி பிளட் வாமிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீடில் போட வரா. அவங்களும் அவங்க பேத்தி விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் பாட்டியை எதுவும் பண்ண வேணான்ட்டு. ஆனால் இவன் நான் ஒன்றும் பண்ணலை, அவங்க பாட்டியை காப்பாற்ற தான் போகிறேன்ட்டு நீடில் போட வரா. பார்த்தா நம்ம ஹீரோவை கன்னை வச்சு அவள் தலையில் என் பாட்டிக்கு மட்டும் ஏதாவது அனுப்பிச்சு நீ அவ்வளோதான் செத்தா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் அக்குப்பஞ்சர் உள்ள டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏதோ நீடிலாம் போட்டோன்னா அவங்க பாட்டி அப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷம், நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷம். அதோட கண்ணு முடிச்ச பாட்டியே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பேப்பர் எடுத்து நான் தான் ஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. உன்னே தான் என் பேரனுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்களா, பார்க்க நல்ல பொண்ணாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆமாம் என் பேர் ஷியா, ஆனால் என்னால் வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து எழுதி காட்டுறா. அப்போ பார்த்தா மறுபடியும் அவங்க பாட்டிக்கு மறுபடியும் முடியாமல் போகுது. உடனே என்னாச்சுன்னு அவங்க ஹீரோ ரொம்ப பதறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்துறா. நம்ம ஹீரோ நீங்கள் தள்ளுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4-5 இடத்துல மறுபடியும் நீடில் போடுறா. அவன் நம்ம ஹீரோவும் கேட்குறான் என்னாச்சு என் பாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எழுதி கொடுக்குற மெடிசனை மட்டும் வாங்கிட்டு வாங்க, அவங்க பாட்டி கண்டிப்பாக குணமாயிருவாங்க, டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வர சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நைஸாக நழுவ பார்க்குறா. நம்ம ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் நெல்லிஞ்சிட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அம்மா நேற்று நான் உன்னை பார்த்தேனா அப்படிங்கிற மாதிரி அவனும் பக்கத்தில் வர. நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் தலையாட்டுறா. நம்ம ஹீரோ இல்லையே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாமல் நேற்று பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் என்னை பார்த்தே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எழுதி காட்டுறா. நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கையில் இல்லை எனக்கு சரியாக நேற்று ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் மறுபடியும் சொல்ல நம்ம ஹீரோயின் மறுபடியும் எழுதலான்னு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ போதும் நீ எழுதிலாம் ஒன்றும் காட்ட வேண்டாம், ஆனால் நீ தான் அந்த பொண்ணுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், இப்போ நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ இங்கே தான் சாக்குண்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. நம்ம ஹீரோவும் சரி நேற்று வந்த பொண்ணு யார் என்ன, இவ யார் என்ன, இவளோட பயோடாட்டா என்னன்ட்டு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி சொல்ல அவனும் சரின்னு சொல்கிறான். இங்கே அதோட தப்பிச்சோம் பிடிச்சோன்னு வந்து நம்ம ஹீரோயின் அப்பா இவன்ட்டு வந்து எப்படியா தப்பிச்சான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பெட்டியை வந்து ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்காக மெசேஜ் பண்ணுறா. சீக்கிரம் எங்கள் அம்மாவை பற்றி விசாரிக்கணும், அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பென்டன் வேண்டாம் இருக்குது, இந்த பென்டனை விற்றா நிறையா பணம் அமௌண்ட்டு கிடைக்க நான் எடுத்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பென்டனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வர சத்தம் கேட்குது. இன்னும் டக்குன்னு என்ன செய்யறா, பென்டனை மறைக்கும்னு சொல்லிட்டு பில்லோவுக்கு கீழே வச்சுட்டு இவ்வளோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பெட்டெல்லாம் அப்படியே சரி பண்ணுற மாதிரி இருந்தோன்னா நம்ம ஹீரோவாக வந்து பெட்டில் அப்படிங்கிற மாதிரி அவனும் இப்படி வரான். நம்ம ஹீரோயினா ஒன்றும் இல்லை பெட்டில்னு சொல்லிட்டு அவனை டக்கு கைப்பிடிச்சி இருக்கும்போது
தவறி 2 பேருமே அப்படி பெட்டில் விழுந்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி, இந்த பொய் சொல்கிற வேலையெல்லாம் என்னட்ட வச்சுக்காத, எதுவுமே என்னட்ட மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்டுக்கு பக்கத்தில் ஏதோ வண்டு மாதிரி இருக்குது. இந்த வண்டு எப்படி வந்துச்சு, நீ தானே கொண்டு வந்தா, எனக்கு கடிக்கிறதுக்கு தானே கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனை எடுத்துக்காட்ட நம்ம ஹீரோ ஐயோ இதுன்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனை அது கீழே போட்டு மிதிச்சுட்டு என்னட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது, ஏமாற்றவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போனோன்னு நம்ம ஹீரோயின் அப்பாடா அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைச்சி வச்சிருந்த பென்டனை எடுத்துட்டு இதை இப்போ எங்கே வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கட்டிலுக்கு அந்த ட்ராவுக்கும் இடையில அதை போட்டு வச்சிடா, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ மேலேருந்து நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்ம அவள் பாட்டிக்காக ஏதோ மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்குள்ள மேனேஜர் வந்து நீங்கள் மறு வீட்டுக்காக பொண்ணு வீட்டுக்கு போகணும், அதுக்காக நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோ அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அதோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினை பற்றின எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறான். சின்ன வயசுலேயே வந்து சிசி வந்து ஊமை, அவங்க ஸ்டெப் மதர் தான் வளர்க்குறாங்க, அவங்க அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்டோன்னே இப்போ அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலான் இருக்க, மறு வீட்டுக்கு, அதுவும் இல்லாமல் எங்கள் பாட்டியெல்லாம் ரொம்ப கவனிச்சுக்கிறா, கண்டிப்பாக உண்மையான தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக தயாராகி வந்திருக்கா. அவள் கார் நிறைய நல்ல கிஃப்ட்டு பணம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் மேனேஜர் வந்து சொல்கிறாரு நீங்கள் இந்த காரில் வேண்டாம், நீங்கள் வேறு காரில் வாங்கன்னு சொல்லிட்டு அவள் காரில் வந்து கொஞ்சம் தான் கிஃப்ட் அனுப்புகிறாங்க. அதோட அந்த காரில் நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது யோசனை பண்ணிகிட்டு இருக்கா, அந்த டிரைவர் எப்படியாவது ஏமாற்றிட்டு இந்த பென்டென்னை கொண்டு போய் விற்றுட்டு அதில் வந்து நம்ம அமௌண்ட்டெல்லாம் எடுக்கணும், என்ன பண்ணுறலாம், இவனை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நீடில் எடுக்கிற அந்த நீடியில் பேசாமல் அவனுக்கு போட்டு விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி நீடியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா டிரைவர் வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறான். ஆனால் ஏன் என்னாச்சு, எதுக்கு ஸ்டாப் பண்ண மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிருக்க நம்ம ஹீரோயின் என்னடா கையை பிடிச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வாயத்தை வந்து பேசுகிறா. உடனே நீ என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் கேட்டோன்னே டக்குன்னு இவன் கையில் உள்ள நீடில் எடுத்து அவன் கழுத்தில் குத்துனா அப்படியே மயங்கி விழுந்துறான். கொஞ்ச நேரத்தில் சோன் அப்படிங்கிற முறைவனும் வந்துட்டு பாஸ் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளும் காரில் ஏறணும்னா ஒரு ஏதோ மெடிசன் கொடுக்குறான். அந்த மெடிசன் வாயில் போட்டோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்கவன ஒரு மிஷின் மாதிரி கொடுக்குறான். இவ பேச நினைக்கிறதெல்லாம் மிஷினில் வந்து சவுண்ட் கொடுத்தாலே அதை கேட்கும் போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு மிஷினு. ஆனால் அதை வச்சு இவளும் சொல்ல அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்ததாக என்ன செய்யலான்னு இருக்கீங்கன்ட்டு, முதல்ல எங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும், ஆனால் அதுக்கு நிறைய பணம் வேணும், அந்த பணத்துக்காகத்தான் இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சமாக கிஃப்ட் இருக்குது, இந்த கிஃப்டெல்லாம் விற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அந்த பென்டனை மட்டும் நான் மறந்தாப்புல வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் பென்டன் இப்போதைக்கு இல்லை, இந்த கிஃப்ட்டை விற்று இருக்கிற பணத்தை வந்து என் பேரில் பேங்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பண்ணி காட்டுறாங்க. அந்த ஹீரோட மேனேஜர் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நிறைய பணம் கிஃப்ட்லாம் கொண்டு எங்கள் மேடம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அந்த பொண்ணு என்னது அவள் இன்னும் வரலையே அப்படிங்கும்போது சொல்லும்போது அவங்க அம்மா வாய முடி, இல்லை வந்துட்டு அவங்க அப்பாவோட மேலே பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போய் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேனேஜருக்கு ஒரு டவுட்டு, ஒன்று அவனும் கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட சொல்கிறான் அந்த மாதிரி மேம் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி. இங்கே கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோயின் இருக்கிற கிஃப்டெல்லாம் விற்றுட்டு அதை அமௌண்ட் ஆக்கிட்டு அப்பாடி நல்ல வேலை பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஹீரோ காரில் வர்றது தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு நீ என் கழுத்தில் கத்தி வச்சு என்னை மிரட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோங்க சொன்னோன்னா அவனும் அதே மாதிரி பண்ணுறான். நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கணுன்னே ஆமாம் நீ பேசுறியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ அந்த மிஷினை எடுத்து காட்டுறா. இல்லை நான் பேசல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மிஷினை வச்சு தான் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. ஆனால் அவனும் நம்ம ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு எல்லாரும் போயிருங்க, நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இவளை கடத்திட்டு வந்தேன், என்னை விட்டிங்களாக்க இவளை விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. நம்ம ஹீரோயின் ஓகே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் என்னை தள்ளி விட்டுட்டு நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனும் டக்கு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடினா அந்த மிஷினு கீழே விழுந்ததில் அதுவும் உடஞ்சிருது. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் கழுத்தில் காயம் பட்டுருக்கிறது மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே அவனுக்கு நிறைய டவுட்டு, நீ காரில் தானே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி டிரைவர் வந்து இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், இல்லை அவன் தான் திடீர்னு காரை நிப்பாட்டினா, நான் நினைக்கிறேன் அவனும் ஒன்றும் கூட்டாளி போல இருக்குது, என்னை கடத்திட்டு போக முயற்சி பண்ணாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட்டு, ஆனால் உன்னிட்ட தான் வேல்யூபிளாக அவ்வளோக்கா திங்ஸ் இல்லையே, எல்லாத்தையும் மேனேஜர் தானே கொண்டு வந்தேன், அப்படி இருந்து எதுக்கு உன்னே கடத்தினாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ காதில் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் காதில் ஏதோ சொல்லிட்டு போனோம். நம்ம ஹீரோவும் டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கேட்குறான், உண்மையிலே அந்த டிரைவர் சத்தத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லையில போய் சொல்லாமல் சொல்லுன்ட்டு. நம்ம ஹீரோயின் ஐயோ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் எப்படி இறந்து போனான்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை அவன் தான் கொண்டிருப்பான் அவன் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ரொம்ப அப்பாவியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா திருப்பி கொஸ்டின் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அழுகிற மாதிரி ஆக்ட் கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ சரி அழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டு வரான். சார் அந்த இறந்து போன டிரைவர் கழுத்தில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
உடனே ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஏய் அவன் உன்னால தானே இறந்து போனான், நீ தானே அந்த நீடில் போட்டுனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறான் ஆமாம் சார் அவன் வந்து அவனுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அதனால அவன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்குவான், அது போட்ட இன்ஜெக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக தலையாட்டுறா. உடனே நம்ம ஹீரோக்கு எதை நம்புறது என்ன நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனே யோசனையாக இருக்கும்போது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அவனுக்கு ஃபோன் பேசிட்டு சார் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பென்டனை யாரோ ஒரு பொண்ணு வந்து ஜுவல்லரி ஷாப்பில் விற்றுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவளை அங்கேயே உட்கார சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான் நீ ஏதாவது என்கிட்ட போய் சொல்லணும்னு ட்ரிக் பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான் கொண்டுபிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட கட் பண்ணி அந்த ஜுவல்லரி ஷாப்பை காட்டுறாங்க. அங்கே வந்து அந்த பென்டனை விற்கிறது அந்த நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மோனோ தான், அவள் தான் விற்றுக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப விலை உயர்ந்த பென்டன், இதை எடுத்துக்கிட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த ஜுவல்லரி வாங்கலாமா அந்த ஜுவல்லரி வாங்கலாமான்னு யோசனை பண்ணவா அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது நம்ம சிசியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ அந்த மேனேஜர் வந்து தண்ணி கொடுக்கும்போது என்னது நான் வந்து சிசியோட சிஸ்டர் நீ எனக்கு தண்ணி தர அப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா மேனேஜர் அங்கேருந்து போனோன்னா இவ்வளோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்குவானா ஒன்றுமே இருக்காதுச்சா. இவ்வளோ பெரிய ரூமில் ஒரு லக்ஸரி பொருள் ஒன்றுமே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் கப்போர்டை தட்டும்போது அந்த கப்போர்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பென்டன் கீழே விழுக்கும். உடனே அதை எடுத்துகிட்டு இதை விற்கலான்ட்டு இவ்வளோ வந்திருப்பா. அதோட அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் எல்லாரும் வந்து இந்த லேடியை எடுத்துகிட்டு போங்க மோமோவை, வா இங்கேருந்து நீ என்ன பென்டனை திருடிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோயினை மறுபடியும் கட் பண்ணி கட்டுவாங்க. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் சொல்லணும் இல்லாட்டி அவ்வளோதான், நீ நேற்று வந்த வழியில் கிடையாதா, நீ எனக்கு காப்பாற்றினவன் நீ கிடையாதா, அந்த பென்டனை உன் தங்கச்சிட்ட நீ நான் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை அது அந்த பென்டனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் யாருக்குமே எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேணும்னாலும் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தால் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் தூங்க விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எஸ்கேப்பாகி வீட்டுக்கு வந்துடா. அந்த நம்ம ஹீரோயினி இந்த பென்டன் எப்படி அவள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வராரு. வந்துட்டு உங்களை பார்க்குறதுக்கு அவங்க சிஸ்டர் வந்தாங்க, அவங்க ரூமில் வந்துட்டு என்னன்னு தெரியல உடனே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே அப்படின்னு கேட்டவா சரி எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே அந்த மேனேஜர் சரி மேடம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோம்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி இந்த மோனாவை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே வந்து நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டுக்கிட்டு வரான். வந்தவன் இந்த பென்டன் எதுக்காக விற்று அந்த பென்டன் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு இந்த நீடில் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி காட்டணும்னா அவ்வளோதான் என்னது நீடில் ஐயோ எனக்கு நீடில்டா ரொம்ப பயந்து மயக்கப்பட்டு அவன் விழுந்துறான். அந்த நேரம் பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் சார் நானும் இந்த மாதிரி மூஞ்சை மறைச்சிட்டு வந்துட்டேன், இனிமேல் இந்த பொண்ணு வந்து என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவள் ஏற்கனவே மயக்கப்பட்டு விழுந்துட்டாடா அவளை எழுப்பணும் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவளை மூஞ்சில் தண்ணி துளிக்கிருக்கா தண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்துட்டு உடனே டக்குன்னு நீடில் எடுத்து அவன் மேலே குத்துனோன்னா உடனே அந்த மோனை முழிச்சிட்டு நீ எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே இவ கேட்குறா நீ என்ன தைரியம் தான் என் பென்டனை எடுத்துகிட்டு வருவா, ஆனால் நீ வந்து சொல்லவே கூடாது இந்த பென்டனை என்னட்ட தான் எடுத்தாண்டு உண்மையை மட்டும் சொன்னால் அவ்வளோத்தான் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு மோனவும் சொல்கிறா நான் ஏன் உண்மையை சொல்லக்கூடாது, நான் சொன்னால் என்னவாண்டு, நான் சொன்னால் அவ்வளோத்தான் நான் வந்து பிளேட்டையே மாற்றிடுவேன், நீ தான் வேணும்னாலும் திருடிட்டா அப்படின்னு என் ஹஸ்பண்டை சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வர சத்தம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு மறுபடியும் ஒரு நீடில் போகிறா. அவன் மறுபடியும் மயக்கப்பட்டு விழுந்துறா. அப்படி என்னடா நீடில் வச்சுருக்கீங்க அதோட சரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினை எஸ்கேப் ஆக போகிறா. அவளால் அந்த மதில் ஏறி குதிக்க முடியல. உடனே சரி அந்த பக்கமாக ஒழிஞ்சிக்கொண்டு அவளும் ஒழிஞ்சிக்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவன் மூஞ்சில் மறுபடியும் தொளிக்க அந்த மோனவும் முழிச்சு பார்க்குறா. உண்மையை சொல்லு இந்த பென்டன் யார் கொடுத்தது, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, எங்கேருந்து எடுத்தா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்டோன்னா அதுவா அது என் சிஸ்டர் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. என்னது சிஸ்டரா, எந்த சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்போ அவளுக்கு ஞாபகம் வருது ஐயோ அந்த சிசி நம்மளை மிரட்டினாலே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இல்லை எனக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கா அவள் தான் கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னா எனது இன்னொரு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அந்த அசிஸ்டண்ட் ஆமாம் சார் இவங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனை எடுத்து காட்டுறான். இவங்க தான் சார் லின்னு அப்படிங்கிற மாதிரி காட்டணும். நம்ம ஹீரோ இவ ஃபோட்டோ எதுக்கிட்ட நீ ஃபோனில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறான்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இந்த பொண்ணாக இருக்குமோ உங்களுக்கு நீங்கள் உங்களை காப்பாற்றின பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் தெரியல அந்த நில்னு யார் எங்கே இருக்கா அவளுக்கு எப்படி இந்த பென்டன் கிடச்சிச்சு அவள் எதுக்கு இவள்கிட்ட கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லா டீட்டெயிலும் சேகரித்து சொல்லுன்னு சொன்னோன்னா சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். சார் நீங்கள் இதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் உங்கள் ஒய்ஃபை பற்றியும் யோசனை பண்ணுங்கள், பாவம் உங்கள் ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரூமில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளும் அப்போ தான் உள்ளே வரா. நம்ம ஹீரோயினும் குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு இவளும் சொல்கிறா இல்லை ஒன்றும் இல்லை நான் குளிச்சோன்னே எல்லாம் சரியாயிடுச்சு, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டேன், இப்போ எனக்கு ஸ்டொமக் பெயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்படியே அப்போ நான் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின்மே தங்கி பக்கத்தில் வந்துன்னா டக்குன்னு அவளை கையை பிடிச்சிழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான் நீ என்ன தான் அது இதுன்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ அவன் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சா நீ அவ்வளோதான் செத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி
காட்டுறா. உடனே அவனும் அந்த பைஜாமா பார்த்துட்டு இது நியூ பைஜாமாவா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னடா இவன் இப்படி பார்க்குறான், பார்வையே சரியில்லையே, சரியான காம பார்வை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவளும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் ரொமான்ஸாக அப்படி டச் பண்ண அவ்வளோ டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், உனக்காக நான் 200 கோடி டவுரி கொடுத்து மேரேஜ் பண்ணியிருக்கேன், என் ரூமில் இருக்கா, நான் கொடுத்த பைஜாமா போட்டிருக்கா, ஆனால் இன்னும் நீ என்னைய வந்து இப்படி டச் பண்ணாமல் என்னைய வந்து சந்தோஷப்படுத்தாமல் இருந்தால் எப்படி, இதுவே ரொம்ப லேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நீடில் எடுக்கிறா. பேசாமல் இவனுக்கு நீடில் போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் நீ நான் என்னை மயக்க தான் பார்க்குறா, இருந்தாலும் அதெல்லாம் என்னட்டா நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி உனக்காக நான் பிளாக் கலர் கார்டு ட்ராவில் வச்சுருக்கேன், நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போயிடான். நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இவளுக்காக அந்த பிளாக் கலர் கார்டு இருக்குது. ஆனால் அதை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த கார்டை வச்சு நம்ம நிறையா பணம் எடுக்கலாம், இதுக்காக நம்ம அம்மாவை தேடி கண்டுபிடிக்க நம்மளுக்கு செலவு பண்ண இந்த காசு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டிகிட்ட அவங்க அம்மாவை பற்றி கேட்கலான்னு இவ்வளோ வரா. அப்போ தான் அவங்க பாட்டி இவளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நான் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நோட்டை எடுத்து அவங்க அம்மா நேம் எழுதி எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எழுதி காட்டுறா. உடனே அந்த பாட்டியும் அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா பார்த்தேன் எலும்பும் தோலுமா ரொம்ப சீக்காக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு லேடி தான் அவங்கள வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க என்னென்ன பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஏதோ பழைய ஞாபகத்தை சொல்லி கட்டும் போது நம்ம ஹீரோயின் இதுவும் இவங்களா எங்கள் அம்மாவை அனுப்பி வச்சாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயின் காட்டுறா. அப்போ தான் அந்த பாட்டியும் பார்த்துட்டு ஆமாம் அன்றைக்கி பார்க்கும்போது இந்த லேடி மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்கிறா இவ தான் என் ஸ்டெப் மதர், அப்போ இவங்க தான் எங்கள் அம்மா வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு, எங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு அப்போ அவளுக்கு தான் தெரியும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே கட் பண்ணி கட்டாங்க. ஸ்டெப் மதர் அவங்க பொண்ணு பார்த்தா படுத்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ நேரமே நீ எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா கண்ணமெல்லாம் வீங்கிருக்கு. உடனே அவங்களும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த உணவு சொல்கிறான், நான் சிசி வீட்டுக்கு போனால் அங்கே பென்டன் எடுத்து விற்கலான்னு போகிற நேரத்தில் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, 2 பேரும் என்னை அடித்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிசி தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மேடு வந்து சிசி வந்திருக்காங்க, உங்கள் ரூமில் எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போகிறா. உடனே சிசி வந்துட்டாலும் இரு நான் அவளுக்கு டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் மதரும் வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா டைரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே வந்தவங்க என்னடி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா, என் பொண்ணை என்ன தைரியம் தான் அப்படி அடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி, இது என்னடி எடுக்கிறா இங்கே கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா டைரி அப்பா போகும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஸ்டெப் மதரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் பயந்து இருக்க மாட்டேன், நீ தான் எங்கள் அம்மா ஒழிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தைரியமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. உடனே இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு இந்த மோனம் அவங்க வந்தோடனே உடனே காட்ஸை கூப்பிட்டு உடனே அவளை பிடிக்க சொல்லுங்கள், அவங்க இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளை துரத்திக்கிட்டு அந்த கார்டு வர்றாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவங்க 2 பேரையும் அடித்து போட்டுட்டு உடனே கன்னை எடுத்து என்ன தைரியம் தான் என்னோட லேடியை வந்து இப்படி துரத்திக்கிட்டு வருவீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கன்னை வச்சு பயங்காட்டுறான். உடனே அவங்க அப்படி பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு ஐயோ வேண்டாம் இவங்க எந்த தப்பும் பண்ணல, இவங்க பாவம், இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஸ்டெப் மதர் தான், அதனால் இவங்க பாவம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஏதோ என்னோட லேடி சொல்கிறதுனால உங்களை ஊர்றான் ஒழுங்காக ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களாம் அங்கேருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அதான் அவங்க போயிட்டாங்களே அப்புறம் இன்னுமே என் கையை விட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னு தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ கையை வந்து அவள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. உடனே அவனும் படக்குன்னு எடுத்துட்டு இப்போ தான் பார்க்குறா. பார்த்தா அவள் போட்டிருந்த பேக்கு எல்லாத்தையுமே காணும். பார்த்தா நம்ம ஹீரோ கையில் அது எப்படிடா என் கையில் உள்ள பேக்கு அவன் கையில் போணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க நம்ம ஹீரோ இது என்னது டைரி பாதி பக்கங்களில் காணும், இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எங்கள் அம்மா டைரிங்க என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக பக்கத்தில் வர நம்ம ஹீரோவை தள்ள நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துறா. அதோட அவனும் அம்மா இன்னைக்கு கார்டை எடுத்து நீ என்ன இப்போ செலவழிச்சா இவ்வளோ பணம் போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவளும் போது டக்கு நம்ம ஹீரோயின் அவனோட பேண்ட்டை பிடிக்கிறா. பார்த்தா பேண்ட்டு கிழிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் கீழே வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் அப்படி அழுவுற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. இல்லை நிஜமாத்தான் என் காலை பாருங்க காயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன், நான் என்ன வாங்கினேன் எதுக்காக பணம் செலவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உன்னை சரி நீ வீட்டுக்கு வா, நான் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல வீட்டுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி என்னையை தூக்கிட்டு போங்க, எனக்கு ஆள் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஓவர் ஆக்ட் பண்ண நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் சரி வந்து தோலை அப்படிங்கிற மாதிரி அவளை தூக்கிக்கிட்டு போகிறான். அவளை தூக்கிக்கிட்டு போகிறத இந்த மோனவும் பார்த்துட்டு உடனே வீடியோ எடுத்துக்கிறா. அவள் இது வரைக்கும் சிசியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாது போல இருக்குது, அதாவது லூன்ட்ட யாரோ கிளம்ப அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோ தான் லூ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரியாது போல இருக்குது. உடனே அவள் வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ ஒருத்தனோட வந்து இப்படி கூத்தடிச்சிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. ஓஹோ என் ஹஸ்பண்ட் யாருன்னு இவளுக்கு தெரியாது போல இருக்குண்டு. நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு இவ ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது எதுவாக இருந்தாலும் உனக்குன்னு நீ முதல்ல என் வழியை விட்டு நவளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். உடனே இவன் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் டிசீஸ் இரு உன் லைஃபே நான் கெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே அவங்க அம்மாட்ட சொல்லலாம்னு வந்துகிட்டு இருக்கும்போது இங்கே பாடி கார்டை போட்டு அவன் திட்டிக்கிட்டு இருக்கா. எப்படி நீங்கள் அவளை விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அம்மா என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம சிசியை வந்து பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மோனவும் சொல்கிறா. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா வாசல்லே அவங்க பாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ உனக்காக எதோ ஆர்டர் பண்ணியிருந்தியா அதெல்லாம் ஆன்லைன்லேருந்து வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் நீ அண்ணனுக்காக வாங்கின சூட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ இதுக்காகத்தானே பணத்தை செலவு பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் என்னோட சைஸ் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என் கண்ணாலே நான் அளந்துருவேன், எனக்கு எல்லா சைஸும் தெரியும், கண்டிப்பாக அந்த சூட்டு சூப்பராக இருக்கும், ஒன்றும் சேஞ்செலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆமாம் கண்ணாலே அளக்குவாங்களாம் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான். உடனே பாட்டின்னு சொல்கிறாங்க நானும் உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு, நீ கண்டிப்பாக இன்றைக்கி நைட் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சிஸ்டர் வராங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இது என்னது அப்படின்னு கேட்டோன்னா பாட்டி கொடுத்து அனுப்புனாங்க இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவனை அதை பார்த்துட்டு சரி இதை நானே கொடுத்துக்கிறேன் நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறான். என்னது ட்ரெஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, இதையா பாட்டி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை ஒழிச்சு வச்சிடலான்ட்டு அவனும் எதை எடுத்துகிட்டு வரான். இங்கே நம்ம ஹீரோயின் அதோட வீட்டுக்கு வந்தவ ஐயோ அவன் அப்படியே பேக்கையும் டைரியும் கொண்டு போயிட்டானே, எங்கள் அம்மாவோட டைரி எங்களுக்குள்ளே வச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கபோர்டு அது இதுன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ரூமுக்குள்ளே வரான். ஆனால் இப்போ வந்துட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உன்னை ரூம் அப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி அவளும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்தவன் டக்குன்னு அந்த சூட்டை மறைச்சிடான். நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நீங்கள் எதுக்காக மறைக்கிறீங்க, அது என்னன்னு காட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க அவனை காட்ட மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க டேடிலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனோன்னே நம்ம ஹீரோ அவசரமாக வந்து ரூம் கதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எங்கடா வைக்கிறதுன்னு பார்த்துட்டு கடைசியில் ஒரு கபோர்டில் வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஒழிச்சிட்டு இந்த பாட்டிக்கு வேலையே இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா உங்கள் அப்பாட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாங்க போல இருக்க, உங்கள் பொண்ணு பாருங்கள் எவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா, நம்ம குடும்ப மானத்தையே இது பண்ணிட்டா, லூ ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோ தான் நம்மளை கழுத்தை பிடிச்சி தள்ளி வருவாங்க, அதுவும் இல்லாமல் கொடுத்த 200 கோடியும் திரும்ப கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் இப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வர அவங்க அப்பா வச்சு உன்னை மௌலா பற்றதுக்கு நான் ரொம்ப கப்பறேன் அப்படி சொல்லிட்டு பிள்ளையோட தூக்கி வீசணும்னா அந்த நேரம் பார்த்து பாட்டி வந்துடுறாங்க. நீங்கள் என்ன தைரியம் இருந்தால் என்னோட வீட்டு பொண்ணு நீங்கள் அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கோவமாக கேட்டோன்னே அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க என் பொண்ணு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பொண்ணை நல்லபடியாக தான் வளர்த்தான், அவன் ஏன் இப்படி போயிட்டான்னு தெரியலன்னு சொன்னால் அந்த ஸ்டெப் மாதிரின்னு சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா என் பொண்ணு மாதிரி வளர்த்தானே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. உனக்கு பாட்டி கோவம் வந்துடுது, டக்குன்னு அந்த கம்பு எடுத்து அவங்க அப்பா கையில் அடிச்சுட்டு நீ அவளை விடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் அதோட கையை எடுத்துறாங்க. உடனே நீ போமா உள்ள அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதோட அங்கேருந்து போயிடும். அவங்க பாட்டி என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவங்க ஸ்டெப் மாதிரி போட்டோ எடுத்து கட்டுறாங்க. இங்கே பாருங்க இவ என்ன பண்ணியிருக்கா, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டா, யாரோடையும் அஃபர் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க பாட்டி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இதில் வந்து ஃபேஸே சரியாக தெரியல, ஏதோ ஒரு ஃபோட்டோவை காட்டிட்டு என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வெளியில் அப்போ தான் மோனா வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவும் வரான். உடனே ஹீரோவை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹேண்ட்ஸம் மேன் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறா. இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவனோடய நீ அஃபர் வச்சுக்கிட்டு இருக்கியா, இது மட்டும் லூ ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை எதுவுமே கண்டுக்காம அப்படி பெருசாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. அப்படியா அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த மோனாவும் நம்ம ஹீரோவை பார்த்து இவ உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா, எதுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் இவளோட 5 மடங்கு பணம் தரேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நீ என் கூட என் சைடில் வந்து நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இந்த டீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோ கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோவும் திரும்பி அவளுக்கு கிஸ் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மோனோக்கு அப்படியே வயிறு பற்றி எரியுது. அதோட நம்ம ஹீரோவும் அப்படி ஹீரோயினை கீழே இறக்கி விட்டுட்டு இந்த டீல் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ அதனால அவளோட டீலை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் இப்போ நீ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்குறா. ஆனால் அந்த மானவும் நான் இப்போவே அம்மா அப்பாட்ட சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சீக்கிரம் வாங்கன்னு கத்த அவனை எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் யாரோட இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. பார்த்தாங்க யாருமே இல்லை. ஐயோ இப்போ தான் பார்த்தேன், அன்னைக்கு இருந்தாலும் அவனோட தான் இப்போ ரெண்டுகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த மனோ பொண்ணு சொல்ல உன்னை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன ட்ராமா பண்ணி இருக்கீங்களா, முதல்ல எல்லாரும் வெளியே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கோவமாக போகிறாங்க. அவனும் அவங்க அப்பாவும் நீங்கள் அம்மா போட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க ஒழுங்கா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்திட்டு அங்கேருந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு.
அவள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஏதோ உங்கள் அப்பா உளறான்னு அதெல்லாம் நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான் ஒன்றுமே தெரியாத மாதிரி. நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கம் வந்துடுது. ஏன்டா அவள் கிஸ் கொடுத்தாலும் அதை நினச்சி நம்ம ஹீரோ வந்து வேணும்னாலும் நம்ம ஹீரோயின் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம் என்னதோ கண்ணம்லாம் சவந்துருக்குது, லிஃப்ட்டுக்கு எடுத்து கணத்தில் பூசிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை கிண்டல் அடிக்க நம்ம ஹீரோயின் அப்படி வெக்கத்தில் அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா இவ யார் கூட அஃபர் வச்சிருக்கலாம், வெளியில் வந்து இவ யாருக்கோ கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியா எனக்கு தெரியாது நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கிண்டல் அடிக்கிறான். ஆனால் அவங்க பாட்டியும் போதும் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தது நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எந்திரிச்சு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறோம். நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். இரு நீ எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியும் பார்த்துக்கிட்டே அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. உடனே அவன் பாட்டி போனோன்னா நம்ம ஹீரோவும் கேட்குறான், அது யாரு நீ அவங்க கூட 2 கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தியா, அவன் கொடுக்குற கிஸ் நல்லா இருக்கா இல்லை நான் கொடுத்த கிஸ் இருக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு விளையாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் ஹீரோவும் சொல்கிறான், நான் உனக்கு கிஸ் கொடுத்தலாம் பதிலுக்கு நீனும் எனக்கு நல்ல ஒரு கிஃப்டாக தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படி கையை வச்சு மூடிக்கிட்டு நீ என்ன கிஃப்டாக கேட்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் பார்வையிலே எனக்கு புரியுது நீ சரியான கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து அப்படி போய் எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே எனக்கு என்னமோ உனக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் உன் மேலே என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வேர்த்து போய் கண்ணெல்லாம் சவந்து போயிருக்குது. அப்படியே பாத்ரூமில் வந்து ஏன் எனக்கு இந்த மாதிரி வேக்குது, எனக்கு என்னமோ அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே மானவும் அவங்க அம்மாவையும் கட்டுறாங்க. அவங்க அம்மா மானவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னைய போய் என் மகளா பெத்தனை ஒரு வேலையாவது ஒழுங்காக செய்ய தெரியுது, அன்னைக்கும் சரியாக ஃபோட்டோ எடுக்கல, இன்றைக்கி 2 பேர் ரெண்டுக்கிட்டு இருந்தாங்க சரியாக ஃபோட்டோ எடுக்க தெரியாமல் விட்டுட்டு இங்கே வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. மானம் என்னம்மா நீ என்னை எப்படி திட்டுறா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறபடி செய்ய அப்போ தான் இவளை அந்த குடும்பத்துலேருந்து நம்ம விரட்டி விடலாம், அவள் அங்கே இருக்கிறனால தான் அவ்வளோ திமுறாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் மானா காதில் எதை சொல்ல இவளும் அம்மா நீ பெரிய பிரில்லியன்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி உடனே நான் சொன்னபடி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை கட் பண்ணி காட்டோம்னா நம்ம ஹீரோயின் மருந்து ஏதோ தயாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மேனேஜர் வந்து ஸ்டெப் மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார்சல் மாதிரி கொடுத்துட்டு போகிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டைரி இருக்குது. இன்னைக்கு நீ வீட்டுக்கு அம்மா உனக்கா டின்னர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க, நீ வீட்டுக்கு வரவே இல்லை மேரேஜ் ஆகி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எதுக்கு இந்த ஓனா நம்மளை விருந்துக்கு கூப்பிடுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு வர பார்த்தா உங்களுக்கா விதவிதமாக சமைச்சவங்க ஸ்டெப் மாதிரி ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறா. நீ வீட்டுக்கு வரவே இல்லை, உனக்காகத்தான் இதெல்லாம் பண்ண, இந்தாம்மா ஒயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒயினை கொடுக்குறா. இது வந்து மெடிசின் ஒயின், இதை சாப்பிட உனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் அதை வாங்கி வாங்கி குடிச்சோன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மயக்கமாயி அப்படியே விழுந்துடா. உன்னை ஸ்டெப் மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்பா மயங்கி விழுந்துட்டால இவளை தூக்கிட்டு போய் நான் சொன்ன ஹோட்டலுக்கு கொண்டுட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா அவங்களும் நம்ம ஹீரோயினை ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்து ரூமில் போட்டுட்டு அதோட போனோன்னா நம்ம ஹீரோயின் முழிச்சிக்கிறா. அவன் மயங்கின மாதிரி நடிச்சு தான் இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ஆக எவனையே ஒருத்தர் இங்கே வர வச்சு இப்போ அதை நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படி தானேன்னு சொல்லிட்டு சரி அங்கே உள்ள ஒரு ஃப்ளவர் வாசை எடுத்துக்கிட்டு இவ்வளோ ரெடியாக இருக்கா, வரவனை தலையில் பார்த்து அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்தா கதவை தந்துக்கிட்டு வரோம் நம்ம ஹீரோ தான். ஆனால் இருட்டாக இருக்கிறனால நம்ம ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியல. அவளும் வந்து நம்ம ஹீரோவை குத்துறதுக்கா நீடில் எடுக்கிறா. நம்ம ஹீரோவை டக்குன்னு வந்து கிஸ் கொடுக்குறான். கிஸ் கொடுத்துட்டு இன்னுமா அவனுக்கு எனக்கு அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சிரிச்சுக்கிட்டே போய் லைட்டை போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, என்ன நீங்கள் எங்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அதுவா நான் இங்கே டின்னருக்காக வந்தேன், உன்னை இங்கே யாரோ 2 பேரும் தூக்கிட்டு போகிறத பார்த்தேன், சரின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி வந்துட்டோம் நம்ம அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ஓட போக்குறா. ஆனால் நம்ம ஹீரோவை டக்குன்னு அவளை தூக்கிட்டு அப்படியே பாத்ரூம் கூட்டிகிட்டு வந்துட்டு நீ ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ஃபஸ்ட் நைட் இங்கேயே கொண்டாடிடலாம் என்ன சரியா அப்படின்னு மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து எங்கள் ஸ்டெப் மதரை வந்து பழி வாங்கணும், அதுக்காக நான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோ உன்னோட மூளையை கொஞ்சம் நேரம் அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருமா, நீ யாரையும் வந்து எந்த வெட்டியும் கிழிக்க வேண்டாம், எனக்கு ஒய்ஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வருது, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட வெளியே வந்து அவன் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அவன் ஹீரோயினுக்காக சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறான். ஒன்று நம்ம ஹீரோயினுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்தோன்னா அவளும் பார்க்குறா. பார்த்துட்டு பரவாயில்லையே என் சைஸ் கரெக்டாக இவனுக்கு எப்படி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறான், இவனோட கண் இருக்க சரியான பொல்லாத கண் அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட அசிஸ்டன்ட் வரான். என்ன சார் நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடலாமா, எல்லாம் அவங்க சிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்தவ டக்கு நோட் பேப்பரில் எழுதி வேண்டாம் இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் என்னட்ட விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. நம்ம ஹீரோவும் சரி நீ
நீ என்னமோ செய்யுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான் அதோட இங்கே பார்த்தா பக்கத்து ரூமில் அவங்களோட சிஸ்டர் மோனும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. மணி 2 ஆச்சு, இனிமேல் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு, இப்போ போய் வீடியோ எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா யாராவது டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இவளும் வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் அனுப்பின ஆளு தான். ஒன்றும் இல்லை, பக்கத்து ரூமில் தான் குயின் இருக்காங்க, அதாவது இவளோட ஃபியான்சி போல் இருக்குது, அவர் உங்களை கூப்பிட்றான்னு சொன்னால் இவ்வளோ ரொம்ப உற்சாகமாக அந்த ரூமுக்கு வரா. ரூமில் வந்து பார்த்தா வேறு ஒருத்தர் நிற்கிறேன். ஆனால் இருட்டில் இவளுக்கு ஒன்றுமே தெரியல. டார்லிங் நீங்கள் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து வீடியோ எடுத்தோன்னா இதை பார்த்துட்டு அவள் தங்கச்சியே நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இந்த வாய்ஸ் ஸ்பீக்கரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்கிற மொத்தம் யாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி. இவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா வேறு ஒருத்தன், என்னடா இவன் இருக்கான், இவன் எப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டரும் பயந்து கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோயின் நீ என் லைஃப்பை வந்து கெடுக்க பற்றில, அதனால தான் உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா இவளும் கத்துறா. ஐயோ வேண்டாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் உன் சிஸ்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் கேட்குறா, இதெல்லாம் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, நீ என் சிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பண்ணணும், தயவுசெய்து தான் வீடியோவை டெலீட் பண்ணி, இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த வீடியோலாம் வந்து நான் டெலீட் பண்ணண்டா முதல்ல நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மானம் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினா நீ சொல்லாட்டி அவ்வளோதான், அந்த வீடியோ வந்து இப்போ எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவான், அவ்வளோதான் உங்கள் மானமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டுறா. அதுக்கு மானவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து இந்த சோனா மட்டும் தான் தெரியும், அவள் தான் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு ஜப்பான் போனதாக கேள்விப்பட்டேன், மற்றபடி இந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மானவ சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா சரி இது என்ன ஏதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் இந்த வீடியோ என்னட்டையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாள். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சிஸ்டரை பேசிகிட்டு இருக்கிற வீடியோ நம்ம ஹீரோவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவள் வாய்ஸ் ஸ்பீக்கரை வச்சு பேசுகிறான், ஆனால் பேசுகிறத பார்த்தா வாய்ஸ் ஸ்பீக்கர் மாதிரி தெரியலையே, ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஏதோ டவுட்டு. சரி எது எப்படியே நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தவ அவனோட அசிஸ்டன்ட் சோனா காரில் ஏறி போகிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த காரை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட காரில் வர நம்ம ஹீரோயினும் சோனுட்டு சொல்கிறான், இந்த வீடியோ நீ பத்திரமா வச்சுக்க, இதை வச்சு நம்ம மகனோட பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேடம் யாரும் நம்ம காரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சோனு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அது வேறு யாரும் இல்லையே என் ஹஸ்பண்ட் தான், நீ ஓரமாக வண்டியை நிப்பாட்டு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கார்லேருந்து இறங்கிட்டு சரி நான் போனோன்னே நீ கார் எடுத்துகிட்டு போயிரு, நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைகை பண்ணிட்டு போகிறான். உடனே அவனும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடறான். ஆனால் நம்ம ஹீரோவும் அதோட கார் விட்டு வெளியே வரான். வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்பீக்கரை வச்சு பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே போனீங்க, நான் உங்களை தேடுன்னு அதனால தான் டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எவ்வளோ நாள் என்கிட்ட இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா, அப்போ உண்மையை சொல்ல புரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனோட பேச ட்ரை பண்ணிட்டு அந்த ஸ்பீக்கரை தூக்கி வீசிட்டு பொய் சொல்லாது, நீ ஸ்பீக்கரை வச்சுலாம் ஒன்றும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து டைட்டாக கிஸ் கொடுக்குறான். இதை பார்த்துக்கிட்டு அசிஸ்டண்டாக அட பாவிகளா ஒரு சிங்கிள் இருக்குன்னு நினைப்பேன், மறந்துட்டு இப்படி பண்ணுறியடா அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கே பக்கம் திரும்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவும் உன்னை எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு காரில் ஏறு அப்படின்ட்டு அவளை காரில் ஏற்றிட்டு நம்ம ஹீரோ வந்து கார் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அவங்க அசிஸ்டன்ட் கத்துறான், பாஸ் எதுக்கு பாஸ் என்னையை விட்டுட்டு போகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையே, வீட்டுக்கு போகாமல் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான்னு இவன் பயந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி கூட்டிகிட்டு வந்தோம், ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பயந்து அப்படியே பக்கத்தில் வரான். நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படி நின்றவொன்னே சரி ரொம்ப கோல்டாக இருக்குன்னு அவனோட கோட்டை வந்து நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்துட்டு இவனும் சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. அவனும் டக்குன்னு இருமுறா. நம்ம ஹீரோ கேட்குறான் அவனுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவளும் தலையாட்டோன்னே நம்ம ஹீரோ அந்த சிகரெட்டை போட்டுட்டு அப்படியே அந்த ஸ்மோக்கை கொண்டு வந்து அவள் வாயில் அப்படியே ஊற்றி விட்றான். நம்ம ஹீரோயின் அட பாவி ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, எதுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, எதுக்காக இந்த மாதிரி ஊமையாக நடிச்சுக்கிட்டு இருக்கா, அப்போ உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ அதில் இல்லை என்ன உண்மையில ஊமை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த வாய் தானே போய் சொல்லுது, இந்த வாயிலேருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி கிஸ் கொடுத்தோன்னா ஐயோ விடுங்க அப்படிங்கிற மாதிரி வாயை வந்து கத்திரா. ஆனால் என்ன இப்போ மட்டும் எப்படி உனக்கு பேச்சு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதனால என்ன எனக்கு எப்போவே பேச்சு வரும், நான் சில காரணத்துக்காக உண்மைமாக நடித்தேன், நான் தான் கொஞ்ச நாள் தான் உங்களோட இருப்பேன், அப்புறம் நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அப்புறம் என்னம்மா அப்படின்னு அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து பாட்டிகிட்டேருந்து கால் வருது. இவனை எடுத்து பேச போகிறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் கையில் உள்ள ஃபோனை இவன் மல்லு கட்டி வாங்கிட்டு பாட்டி அப்படிங்கிற மாதிரி கத்துறா, நான் தான் சிசி அப்படிங்கிற மாதிரி. உன்னை அவங்க பாட்டி என்னது உனக்கு பேச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, இப்போ மிராக்கல் நடந்துருச்சு, எனக்கு நல்லா ஸ்பீச் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஃபோனை வந்து அப்போ பார்க்குறான், நான் கொடுக்க மாட்டேங்கிறா.
உடனே இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னோன்னே, வரேன் பாட்டி அப்படிங்கிற மாரி அவளும் சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அதோட ஃபோனை வாங்கி கட் பண்ணிட்டு, என்னடி என் பாட்டிய சப்போர்ட்ல நீ எங்க வீட்லயே இருந்துடலான்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி கோவப்படுறீங்க ஹஸ்பண்ட்? நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு நல்ல விதவிதமா சமைச்சு போட்டுறேன். உங்க பாட்டிய நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுடா நான் பார்த்துக்கிறேன். இத விட வேற என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்களேன் அப்படிங்கிற மாரி அவளும் காலை வச்சு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நல்லா ஒய்ஃபாக நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியே அப்போ எவ்ரி நைட்டு நீ என்னோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக்காயிரா. என்னது எவ்ரி நைட்டுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இருந்தாலும் இதெல்லாம் ஓவர்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஆமாம் எவ்வளோ நேரம் தான் நீ என்னை உன் காலை வச்சு இப்படி ஹக் பண்ணிக்கிட்டே இருக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவனும் இல்லை நான் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உன்னை காலை எடுத்தோன்னே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு பொருத்தமாக இருக்குல்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இந்த நேரம் பார்த்தா அவனுக்கு கால் வந்தோடனே எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதனால் நீ இந்த மாதிரிலாம் காட்டினாலாம் நான் வாங்கிட மாட்டேன், ஒழுங்காக கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். நம்ம ஹீரோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை, நான் அவங்களோட மயக்கம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் கோட்டை மூடிக்கிட்டே பேசணுன்னு நம்ம ஹீரோ அதோட சிரிச்சுட்டு அவளை வீட்டில் விட்டுட்டு போகிறான். அடுத்த நாள் காலையில் அவங்க பாட்டி நம்ம ஹீரோயினுக்காக ஏதோ ட்ரெஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏன் அனு இந்த மாதிரி பாட்டி பண்ணுறாங்க, என்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அனு சொல்கிறா, நான் என்ன பண்ணுவேன், பாட்டி சொன்னால் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவரும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதை போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் போட்டு பார்க்குறா. பார்த்தா ஜிப்பு டைட்டாக இருக்குது. அனு வந்து எனக்கு இந்த ஜிப்பை போட்டு விடுமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து அந்த ஜிப்பை போட்டு விட்றான். ஆனால் இவளும் பார்த்துட்டு என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி. வேறு யார் வருவா, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் உனக்கு, இந்த ட்ரெஸ்ஸில் நீ நல்லா இருக்கியா இல்லை அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியில் ஆள் இருக்காங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நான் எல்லாருமே அப்போவே அனுப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா, இன்றைக்கி வந்து நைட்டு நம்மளோட ஸ்பெஷல் நைட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே நம்மளோட நைட்டை வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னது பாட்டிக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகான். ஆனால் ஆனு வந்து இவளுக்கான ஷூலாம் வந்து எடுத்து கொடுக்குறா. அவட இவளும் பாட்டிக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஆனு இவளுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்குறா. இந்தாங்க உங்களுக்கான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. இங்கே அனு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது போட்டுக்கிட்டு அண்ணன் வந்து பாட்டி கிளம்ப சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி பாட்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளும் அங்கே ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்கான். அதோட பாட்டிக்கு பார்த்தா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ரிப்போர்ட்டெல்லாம் ஃபூ கம்பெனியோட சிஓ வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவளோட ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இது அவளோட வந்து ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி. இவ வேறு யாரும் இல்லை, நம்ம மேனோட சிஸ்டர் தான். ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ தான் மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க, இங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே நம்ம ஹீரோயின் வரா. ஆனால் லூவோட ஒய்ஃப் வராங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்லாம் ஃபோட்டோ எடுக்க அப்போ தான் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்துட்டு இவளா லூவோட ஒய்ஃபு, இவளுக்கு வந்து வாழ்வப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப மட்டமாக பேச, அதுக்கு நம்ம ஹீரோயினா நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்போ நான் சாதாரண பொண்ணு இல்லை, நான் பெரிய கம்பெனியோட ஓனர் தெரியுமா, ஆனால் நீங்கள் இப்போ தான் இங்கே பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நக்கல் அடிச்சுட்டு உடனே தள்ளுங்க எனக்கு வேலை இருக்குன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அந்த இடத்துல மானம் வந்துடா. பார்த்தியா அவளுக்கு எவ்வளோ திமுரு அப்படிங்கிற மாதிரி அவள் அக்காட்ட சொல்ல, அவள் அக்கா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டி காலுக்கு வந்திருக்காங்க. அங்கே சோனோக்கு ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கா அங்கே கம்பெனி உள்ள பார்ட்னர்லாம் பேசி அப்படி சைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சோனா பொண்ணும் பார்த்துட்டு அவரோட நம்ம ஹீரோயின்ட்ட வந்து என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் உன்னை விட இங்கே பெரிய கம்பெனி ஆரம்பித்து உன்னோட கம்பெனியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஹனி இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் பேசும்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாணவக்கோ புரியுது. அப்போ லூங்கிறவன் இவன் தானா, அப்போ இவன் தான் இவளோட ஹஸ்பண்டா, ஐயோ நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன், என் லைஃப் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி எதுக்கு தேவையில்லாத ஆட்கிட்டலாம் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கா, வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழகா தூக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வர வழியில் பார்க்குற அங்கே பலூன் ஊற்றிக்கிட்டு ஒருத்த போகிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்படி வாய்ப்புலந்து அதே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் எனக்கு பலூனாக ரொம்ப ஆசை, ஆனால் அந்த சோனவும் மானவும் எனக்கு தரவே மாட்டாங்க, சித்தியும் தரவிட மாட்டாங்க, அதுலேருந்து எனக்கு இந்த பலூனாக ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன உனக்கு இந்த பலூன் தானே வேணும், நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மொத்த பலூனையும் நம்ம ஹீரோயினுக்காக வாங்கி கொடுக்க அவளை எனக்கு இந்த ஒரு பலூன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற எல்லா பலூனையும் அப்படியே பறக்க விட்டுட்டு அதோட நம்ம ஹீரோனை வீட்டில் விட்டுட்டு அவனை ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு போயிடான். இங்கே அதோட
கட் பண்ணி கட்டுறாங்க. இங்கே அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்டெப் மதருங்க ஃபைட் வருது. 200 கோடியை வந்து எதுக்கடி உன் பொண்ணுக்கு கொடுத்தா, அவள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கா, நீ எல்லா பணத்தையும் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாது, அந்த பணம் எனக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் மிரட்டிட்டு போகிறாரு. உடனே இவங்களும் கால் பண்ணி, என்னம்மா மாணவ காணோம், எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த சோனு பொண்ணு சொல்கிறா, அவள் என்னட்ட தான் இருக்கா, ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவளை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மிட் நைட்டில் எழுந்திரிக்கிறா. இவ்வளோ நேரமாகவே அவர் இன்னும் வரலையே, அப்படி எங்கே தான் போயிருப்பாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணால் அங்கே பார்த்தா ஒரு லேடி எடுக்கிற எடுத்துட்டு அவர் சவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இந்நேரத்தில் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, அப்போ நீ ஒரு பொண்ணோட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கே, என்னோட லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அவன் வாங்கி கொடுத்த பொம்மையை பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து யார் இந்நேரத்தில் இவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரான். நீ யார், நீ எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காண்டு, என்ன பார்ட்னர் அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா, நான் தான் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட சிஸ்டரை, உங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவை இப்படி கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் ஃபோனை கட்டி இங்கே பாருங்க, நான் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அவள் இவங்களுடைய காரில் ஏறி போகிறத பாருங்க, நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், எதுக்கு இவ பின்னாலாம் சுற்றுறீங்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை எடுத்து, இப்போ நீ இங்கேருந்து போறியா இல்லை அந்த கண்ணுக்கு பலியாக போறியா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ என்ன நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பயந்து அங்கேருந்து போயிடறா. அவளை நம்ம ஹீரோவும் மெசேஜ் பண்ணுறான் நம்ம ஹீரோயினுக்கு, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணோட கூத்தடிச்சிட்டு இருப்பா, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவளும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டன்ட் சோனா வந்து கால் பண்ணுறான். மேம் நீங்கள் சொன்ன மாதிரியே மானோட்ட வந்து 2 கோடி கேட்டிருக்கேன், அவளும் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறான். அதே மாதிரி இங்கே மானவ பொண்ணை கட்டுறாங்க. இப்போ பணத்தை 2 கோடி கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, அம்மாவும் தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வீட்டில் ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவங்க சிஸ்டர் லைட் போட்டுட்டு வரா. என்ன மானம் என்ன பண்ணிட்டு இருக்கா நைட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சோனை கேட்டோன்னா அதுக்கு மானம் சொல்கிறா, அக்கா என்னை மன்னிச்சிட்டு நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு வர வழியில் அந்த சிசி என்னை மிரட்டி பணம் கேட்குறா, இல்லாட்டி என்னோட வீடியோ வந்து லீக் பண்ணிடுவோன்னு மிரட்டுறா, எனக்கு 2 கோடி வேணும், அம்மாட்ட கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் அவங்க சிஸ்டர் என்ன உனக்கு 2 கோடியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு மானவும் ஆமாம் எனக்கு 2 கோடி வேணும்னு சொன்னால், அதுக்கு ஏன் நீ நைட்டில் வந்து இப்படி தேடிக்கிட்டு இருக்கா, நீ என்னட்டே நேரடியாக கேட்டுக்கலாம்ல, நான் தான் இருக்கல, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம மானம் ரொம்ப சந்தோஷப்படுறா. அக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா, அந்த கார்டை வச்சு பணத்தை கொடுத்துட்டு உன் வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னமோ தெரியல வில்லி சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதில் என்ன அடங்கியிருக்குன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வரா. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்த அந்த பொண்ணு, ஏய் நீ யார் இங்கே, எதுக்காக இவனை கூட்டிகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவர் என் புருஷனை கூட்டிகிட்டு போ, நான் வந்துக்கிறேன், நீ யாரு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஹீரோ கூட்டி போதில்ல அங்கிட்டு இங்கிட்டுன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ஏண்டி இல்லாமல் அவனை அப்படி இழுத்துக்கிட்டு வரா. நம்ம ஹீரோ வந்தா நீனே காரை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சாவியை தூக்கி போட நம்ம ஹீரோயின் அதோட எடுத்துகிட்டு இவ ஓட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோவா ஜாலியாக அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படி பத்தி எரியுது. அட பாவி செய்யறதுலாம் செஞ்சுட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க காரை ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 கார் வருது. பார்த்தா அதுலேருந்து நம்ம ஹீரோவை வந்து ஷூட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் டக்கு நம்ம ஹீரோயினை குனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் கார் ஓட்டிகிட்டு வரான். கார் ஓட்டிட்டு அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. பார்த்தா அதுலேருந்து பிளட் வந்துக்கிட்டு இருக்குது. இவன் என்ன காரில் தானே உட்காந்துக்கிட்டு இருந்தான், ஆனால் கீழே உட்காந்து அடிப்படி சண்டை பிடிச்ச மாதிரி எப்படி சட்டையெல்லாம் கிழிஞ்சு பிளட் வருதுன்னு தெரியல. ஆனால் அவனும் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விடுறான். நீ இங்கேருந்து போயிரு, இல்லாட்டி உயிருக்கு ஆபத்துக்கு நான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் காரை ஓட்டிகிட்டு வரான். ஆனால் அவங்களும் சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை வழி மறைச்சிடறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் அவங்களும் காரை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காரில் நம்ம ஹீரோ இல்லை. பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து டக்குன்னு கத்தி எடுத்து அந்த கேங்கோட லீடர் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு எல்லாத்தையும் கண்ணை கீழே போட சொல்லி, இல்லாட்டி உன் கழுத்தை அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோ மிரட்டுறான். அதுக்கு அந்த கேங் லீடர்னு சொல்கிறான், எல்லாரும் கண்ணை கீழே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஆனால் அவங்களோட ஆட்களாக செய்ய மாட்டேங்கிறாங்க. பாஸ் இவனை கொண்டா 10 மில்லியன் கிடைக்குமா, அதை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு பற்றியா உன் ஆட்களை அவனுக்கு எதிரியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பைக்கில் வந்து இறங்குறா. டக்குன்னு அவன் கையில் உள்ள பொடியை தூக்கி வீச எல்லாருமே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. நம்ம ஹீரோ அந்த பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வரும்போது அதோட நம்ம அசிஸ்டன்ட் வந்துடும். சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வாங்க நம்ம காரில் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரில் ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்தா டாக்டர் அங்கே இருக்காங்க. சார் சீக்கிரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரலான்னு பார்க்குறான். ஆனால் அசிஸ்டன்ட் வேண்டாம் மேடம், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், உள்ளே என்ன நடக்குது நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வரான். ஆனால் டாக்டரும் வந்து நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ்லாம் ரொம்ப லோவாக ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ நான்
எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இன்னும் 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நான் பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வெளியே எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டெப்லேயே உட்காந்து அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா. பார்த்தோன்னே பாவமாக இருக்குது. நம்ம ஹீரோ அழகா தூக்கிட்டு வந்து அப்படி பெட்டில் படுக்க வைக்கிறான். நம்ம ஹீரோயினா தூக்கத்தில் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அவரோட ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயினா அவன் அசிஸ்டன்ட் பேசுனதெல்லாம் இருக்குது. அதாவது முதல்ல பேசியிருப்பாங்க போல இருக்குது. இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா இவனுக்கு ஒரு நீடில் போட்டு இவனை கொன்ற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பா போல இருக்குது. இதெல்லாம் ஒன்றுன்னா கேட்டோன்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. அடி பாவி, நீ என்னை கொல்றதுக்காக தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சின்னு இருக்கேன். நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. ஏன்டி நீ என்னை கொல்றதுக்காக வந்தியா, எனக்கே நீடில் போடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் புரியாமல் பேசாதீங்க, நான் ஒன்றும் அப்படி இல்லை, அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம என்னடி ஆரம்பம் லாஸ்ட்டுன்னு வளரிக்கிட்டு இருக்கா, எது எப்படியோ உனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் சாவறதை பற்றி கவலையே இல்லை, நீங்கள் என்னை ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் என்னடி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் தள்ளி விட்றா. இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, இனிமேல் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து நெருங்கலாண்டு வரான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் அடிபட்டுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்படி தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரியா வந்து கீழே விழுந்துடுறான். பார்த்தா பிளட் வாமிட் எடுக்கிறான். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பதறிடுறா. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, நான் லோ பாய்சன் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நான் கொஞ்சமாக நான் இறந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நீங்கள் கொலைப்படுறீங்க, நான் இருக்கேன், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. டக்குன்னு ஒரு நீடில் எடுத்து அவன் கழுத்தில் குத்துனா நம்ம ஹீரோவில் அசைய முடியல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். நான் இவன் ஒரு டையை எடுத்து அவன் கண்ணை கட்டிட்டு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, கொஞ்சம் கத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடியை பார்த்துட்டு இப்போ உங்கள் பாடியில் வந்து அடிபட்டுருக்கனால நான் மேலே ஊசி போட முடியாது, உங்களோட லெக்கு தைஸில் தான் வந்து என்னால் நீடில் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கெல்லாம் நீடில் போடுறான். ஆனால் நீடில் போட்டுட்டு அவளும் சரி உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை விட மாட்டேங்கிறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னை காப்பாற்றுறா, ஒரு பக்கம் என்னை கொல்லவும் ட்ரை பண்ணுறா, நீ யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான், நிச்சயமாக நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுன்னு தான் வந்தேன், நான் ஏதோ பேசியிருப்பேன், அதெல்லாம் நீ வந்து நினச்சிக்கிட்டு தப்பாக என்னை புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட்னு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி மானம் இன்றைக்கி பணம் தரேன்னு சொல்லியிருக்காண்டு. நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வரா. அதோட கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க அந்த சோனா பொண்ணை. அவள் பிஸ்னஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. அதை நினச்சி அவள் டென்ஷனாக இங்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அதாவது இவன் மறைச்சி வச்சிருக்கனால நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவளும் பதறி அடித்து காரில் போகிறா. நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த காரை ஃபாலோ பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளும் வந்து எங்கே அந்த மறைச்சி வச்சிருந்த லேடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் என் கண்ணால் பார்க்கணும், என் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க உள்ள நர்ஸும் சரி வாங்க மேடம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அம்மாவை காலு கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாப்பாவும் அவங்களும் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு சிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா அவனும் வந்தோடனே டக்குன்னு அவங்களுள்ள நர்ஸை அடிச்சு போட்டுனா. ஆனால் இவ்வளோ திரும்பி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் நிற்கிறா. ஆனால் அவளும் பார்த்துட்டு நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஆனால் எங்கள் அம்மாவை பைத்தியக்கார ஆஸ்தியில் அடைச்சி போட்டு ஒரு பைத்தியமாக ஆக்கிட்டீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்ட. அதுக்கு அந்த சோனாவோ நீ எப்படி வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா உனக்கு கால் பண்ணதை நான் தாண்டி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன தைரியம் தான் எங்கள் பாஸோட மதரை எப்படி நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்கும்போது அங்கே பார்த்தா சோனோட அந்த ஃபேன்சி இருக்கான்ல அவன் மாஸ்க் போட்டு வந்துட்டு 2 பேருக்கும் சண்டை நடக்குது. உடனே நம்ம சோனுவை கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து ஓடிறான். உடனே நம்மளோட அசிஸ்டன்ட் ஓடி போயிட்டு மேடம் அவங்க தப்பிச்சிட்டாங்கண்டு. நம்ம ஹீரோயின் அவங்க தப்பிச்சுட்டு போகிறாங்க, எங்கள் அம்மா கிடச்சிட்டாங்கன்னா எனக்கு அது போதும் வா எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகலான்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அனுப்புனா அந்த அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு யார் வந்து சொன்னாங்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்லி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். பார்த்தா அங்கிள்ட்டு ஒருத்தன் வரான் என்ன லூ எப்படி இருக்கா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப கேட்குறாரு. ஆனால் இவனை ஆமாம் உங்களுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அங்கிள், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகும்போது அவர் பார்த்துக்க உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் இவரோட ஒரு கையால்னு ஒருத்தன் வரான் நீங்கள் இவனை கொல்ல எவ்வளோ ட்ரை பண்ணீங்க அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், இவனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தும் இவன் இன்னும் உயிரோடு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவரும் ஆமாம் நானும் என்னென்னமா படி பார்க்குறேன் இவனை கொல்றதுக்கான ஒன்றுமே முடியல, கடைசியில் ஸ்லோ பாய்சன் கொடுத்து இவன் பொழைச்சிக்கிட்டான், இவன் இறந்து போனால் இவனோட சொத்து எல்லாமே என் கைக்கு வரும்னு பார்த்தா அது நடக்கவே மாட்டேங்குது, இவன் எப்படி பொழைக்கிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
அதோட இங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஆனால் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவை ரொம்ப வருஷமாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாவம் உங்கள் அம்மா வந்து ஒரு மென்டலாக இப்போ ரொம்ப வீக்காக இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்ல, நம்ம ஹீரோயின் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பாருங்கள், நானும் எனக்கு தெரிஞ்ச அக்குப்பஞ்சரும் பார்க்குறேன். எங்கள் அம்மா கூட்டிய சீக்கிரம் நல்லபடியாக ஆயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அம்மா நீங்கள் உனக்கு இந்த மாதிரி நிலமையா, என்னால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சாப்பிடாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக சாப்பாடு கொண்டு விட்டு உள்ளே வரான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்களா அப்படிங்கிற மாதிரி, அம்மா நான் உனக்காகத்தான் வந்தேன், நீ சாப்பிடாம அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி, உன்னையும் போது நல்லா கவனிச்சிக்க, வந்து சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட வரா. பாவம் அவளுக்கு அவ்வளோ பசி போல் இருக்குது. அவளும் ஒன்று மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் நல்லா லபக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பூன் எடுங்க அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தவன் அப்படியே அவன் கேமராவில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் சாப்பிட்றத. நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு நீங்கள் என்னை ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இல்லையே நான் செல்ஃபி எடுக்கிறேன், நான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதை நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொன்ன அந்த டாக்டரும் வந்துட்டு நம்ம அம்மா எப்படி இருக்காங்கன்னு அவர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மா மேலே இவ்வளோ கேர் எடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தேங்க்ஸ் எல்லாம் இப்படி சொல்லக்கூடாது, அதுவும் இல்லாமல் முதல்ல பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு இந்த மாதிரிலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொமான்ஸாக பேச நம்ம ஹீரோயின் ஐயோ நான் இதை டஸ்ட்பினில் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி பார்க்க டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். டே இது என்னடா நடக்குது இங்கே ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து அந்த டாக்டர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை சில பேருக்கு சில இது கொடுத்தாதான் அவங்க நம்ம எப்போவுமே நம்மளுக்கு அடிமையாக இருப்பாங்க, நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் கேட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோ டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, சரி நான் ஏதோ சொல்ல வந்துட்டு தப்பாக சொல்லிட்டேன், அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நான் அவளை வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதை சொல்கிறத நம்ம ஹீரோயின் கேட்கல, அவன் கிளம்பி அங்கேருந்து போயிடறான். உடனே அவனும் கோவத்தில் வந்து அந்த சாப்பாடு இதை வந்து டஸ்ட்பினில் போட்டு நீ என் மேலே அன்போட செய்கிறான்னு பார்த்தா நான் உனக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்றும் எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவளும் சொல்கிறாவோ. அப்படியா சரி நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்க இங்கேயே ஸ்டே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அமைதியாக இருவேன், எனக்கு என்னமோன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தவன், சரி நீ உங்கள் அம்மாவோட இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கோட்டை எடுத்து கொடுத்துட்டு நீ இங்கேயே படுத்துக்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே அந்த சோனா பொண்ணை காட்டுறாங்க. இப்போ வந்து பணம்லாம் போயிடுச்சு, என்னால் இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியல, நான் ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே செட்டில் ஆகலான்னு இருந்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவன் ஃபியான்ஸுன்னு எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை கட்டி மிரட்டி இந்த சீட்டு நிறைய பணம் வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால நம்ம வேறு பிளான்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சோனு ஏதோ ஒன்று பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த மாணவ தான் கால் பண்ணுறா, நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும், நீ உடனே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறா. மானம் பொண்ணு பணம் வாங்குறதுக்கா நீ வேறு இடத்துக்கு ஆளை அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே சரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வேறு ஆளை அனுப்பிட அவனும் பணம் வாங்குறதுக்காக வரான். பார்த்தா மாஸ்க் போட்டு ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். நீ தான் ஆஞ்சுவா வந்து சொன்னாங்க மானம் வந்து பணம் தர்றதா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பணம் தானே வேணும் இந்த தரேன்னு சொல்லிட்டு உனக்கு பணம்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவனை அடிச்சு போட்டு அந்த மலையிலேருந்து அவனை உருட்டி விட்டுட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மாஸ்க்கை கலட்டுறான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம சோனோட ஃபியான்சி தான், இவங்க தான் இந்த பிளான்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது, அதோட வேலை முடிஞ்சிருச்சு டார்லிங் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணோன்னா இப்போ நான் பண்ண வேலையும் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். இங்கே மானம் சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர மானம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம மானம் வந்து மேலே வந்து கீழே விழுந்த மாதிரி இறந்து கிடக்குறா. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆயிரா. மானம்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த சிஸ்டரும் வந்துட்டு அடிப்பாவி ஏண்டி என் தங்கச்சி மேலேருந்து கீழே தள்ளி விட்ட, நீங்கள் தானே கொலகாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ரிப்போர்ட்டரும் வந்துடுறாங்க. எல்லாமே வந்து சோனோட பிளான் தான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இல்லை நான் கொலை பண்ணல, நான் தள்ளி விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க உள்ள ரிப்போர்ட்டர் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்து பார்க்குறா. ஐயோ எப்படி மானம் இறந்து போனான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் வந்து சோனா தான் போல இருக்குது. அதாவது இப்போ கார்டு எடுத்துகிட்டு போனாலும் அந்த கார்டில் பணமே இல்லை போல இருக்குது. இதில் பணமே இல்லை, நீ எல்லாம் ஏமாத்திட்டா, எல்லா பணத்தையும் நீ அம்மாட்டேருந்து வாங்கிட்டு எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரும்போது இந்த சோனை வந்து தள்ளும்போது மானா தலையில் கபோர்டு அடித்து அப்படி மயங்கி விழுந்துட்டா. அதோட அவளை இறந்து போயிடா போல இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபியான்ஸ் கேட்டு
கேட்டோன்னா, என் தங்கச்சி இறந்து போயிட்டா, இதுக்காக நான் ஜெயிலுக்குலாம் என்னால் போக முடியாது, இந்த பழியை வந்து அப்படியே சிசி மேலே போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கா போல இருக்குது. இந்த மானம் பேசுகிற மாதிரி பேசி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர சொல்லி நம்ம ஹீரோயின் இப்போ மாட்டி விட்டா. போலீஸும் வந்து நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் நான் கொலை பண்ணலை, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த சோனாவும் வந்து ஒரு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை காட்டுற பாருங்கள், அந்த சிஸ்டரும் பேசியிருக்கிற ஆதாரம் கண்டிப்பாக இவ தான் கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இது பேசணுன்னா இது ஃபுல்லாக வைரல் ஆகிடுது. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க, இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அசிஸ்டன்ட் கேட்குறா, இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடலாமா இல்லை கொலை பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அடப்பாவி எல்லாத்தையும் நீ கொலை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறான். அதோட நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கா இவனும் ஜெயிலுக்கு வரான். பாவம் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக அப்படி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சு எல்லா உண்மையாக என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ஏன் அதை என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் உங்களோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசுகிறா. அதாவது இவன் ஹாஸ்பிட்டல் பேசினால அதை வச்சுக்கிட்டு இவனும் கொஞ்சம் கோவமாக பேசணுன்னா நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறா அப்படின்னு அவனு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் போங்க, நான் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியா, நான் ஹாஸ்பிட்டல் சொன்னதை நீ கேட்டுட்டியா, ஆனால் நீ முழுசாக கேட்கல போல இருக்குது, அதான் என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தங்க நான் உன்னை அப்பெல்லாம் விட்டுருவானா, நான் உண்மையிலே நேசிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நிச்சயமாக உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினை ஏன் என்னை இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் ஏதோ சொல்ல வந்துட்டு வாய் தவறி அந்த மாதிரி சொல்லிட்டேன், எப்போவுமே வந்து நீ என் பக்கமே இருக்கணும் அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்ல வந்தேன், நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ப்ரெஸ் மீட்டிங் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, நான் அதை வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே அதோட மானம் அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, என் பொண்ணு அணியாமல் அந்த சிசி கொலை பண்ணிட்டா, உங்கள் பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ண, அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பாவும் கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாருங்க. இங்கே நம்ம ஹீரோயினை ப்ரெஸ் மீட்டிங்காக கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா ரிப்போர்ட்டர் இல்லாமல் நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மானோட அம்மாவும் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை குத்த வரப்போகுது. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு இந்த கத்தியை பிடிச்சிடான். பார்த்தா நம்ம ஹீரோ கையில் காயம் பட்டுருது. பார்த்தா பிளட் அப்படி சுட்டுன்னு வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. உன்னை கத்தியை வாங்கி தூக்கி போட்டுட்டு என்ன தைரியம் தான் என் பொண்ணாட்டையை வந்து குத்த வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வந்து இந்த மானம் அம்மாவை கைது பண்ணிட்டு போயிடறாங்க. ஆனால் அங்குள்ள ரிப்போர்ட்டரும் கேட்குறாங்க, பாவம் அந்த அம்மா செஞ்சதில் என்ன தப்பு, அவங்க பொண்ணு இழந்துட்டாங்க, அதனால் கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசணுன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் காதை வந்து பொத்திட்டு இவங்க பேசுகிற எதையுமே நீ கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் வர வச்சு ஒரு மீட்டிங் பண்ணியிருக்கா. உன்னை எதுக்காக இந்த மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த சோனும் கேட்க, ஏன்னா என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஒன்று ஃபோன் கால் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணம் வாங்குறதுக்காக போயிருப்பான். அவன் போகும்போது நம்ம ஹீரோனுக்கு காலை வந்து ஆன் பண்ணிட்டு தான் போயிருப்பான். அதனால அங்கே வந்து நம்ம ஹீரோனோட ஆளை அடித்தவனோட பேச்சுவார்த்தை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பணத்துக்காகத்தான் இவ்வளவும் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்கும். இதுலேருந்து தெரியுதா, நான் இது கொலை பண்ணலை, இது வேணும்னாலும் திட்டம் போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே வந்து சொன்னோம் சொல்கிறா, இதெல்லாம் போய் இது வெறும் ஃபோன் ரெக்கார்டை வச்சு இதெல்லாம் உண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லும்போது அந்த அடிப்பட்ட அவனும் வந்துட்டு நான் உயிரோட தான் இருக்கேன், நான் இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இது இவங்க எப்படி உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபியான்ஸையே நம்ம சோனும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவனும் சொல்கிறான், என்னை வந்து அடித்தவன் கையில் வந்து பட்டர்ஃப்ளை டாட்டு மாதிரி இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளை டாட்டு இவன் கையிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் காட்டி கொடுத்தோன்னா அவங்க அப்பா கோவம் வந்துடுது. அடிப்பாவி, அப்போ நீ தான் வந்து உன் தங்கச்சியை கொலை பண்ணி அப்படிங்கிற மாதிரி சோனுவை கண்ணத்தில் அறைய. ஒன்றும் இல்லை நான் கொலை பண்ணலன்னு சொல்ல அங்குள்ள ரிப்போர்ட் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உண்மையை சொல்லு, அதுதான் உனக்கு கொஞ்சமாவது தண்டனை கிடைக்கும், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இன்னும் நிறைய ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அவளும் பயந்துக்கிட்டே என் தங்கச்சி நான் கொலை பண்ணல, நான் தள்ளி தான் விட்டேன், அவளாக இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ரிப்போர்ட்டர் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்த தப்பும் செய்யலைன்னு புரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயினை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதோட நம்ம ஹீரோயின் அதோட வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன நம்ம வேலையை பார்க்கலாம், வா நம்ம நேராக ஹனிமூன் தான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான். அப்புறம் என்னங்க, நம்மளும் இதோட கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிடிச்சிட்டு தான் மறந்தாமல் லைக் பண்ணிக்கிறேங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பாய்.